ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அழகேசன் அப்படிங்கிறவரு மண்பானை செஞ்சு பொழைச்சிட்டு வராரு. திடீர்னு வியாபாரம் நஷ்டமா போகுது. அத கவலையோட தன் மனைவி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வியாபாரம் ரொம்ப நஷ்டமா போகுது. அடுத்து நம்ம வாழ்க்கை என்னவாக போகுதுன்னே தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றாரு. இத அவரோட மகள் படிச்சிட்டு இருந்தே கேட்டுட்டு இருக்கா. அப்பா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றா. என்னடா குழந்தை ஏதோ யோசனை சொல்ல வருதே அப்படின்னு அழகேசனும் கேட்குறாரு. அப்போ அந்த குழந்தை சொல்றா, அப்பா, இப்போல்லாம் குளிர்சாதன பெட்டி தானே எல்லாரும் பயன்படுத்துறாங்க. மண்பானை யாரும் பயன்படுத்துறதே இல்லையேப்பா. அப்போ எப்படி நமக்கு வியாபாரம் வியாபாரம் நல்லபடியா ஆகணும்னா நம்ம புதுசா யோசிக்கணும்ப்பா. நீங்க சின்ன சின்ன கலை பொருட்கள் எல்லாம் மண்ணில் செஞ்சு விற்றீங்கன்னா நல்லா விற்பனையாகும். அதே மாதிரி பூச்செடியெல்லாம் நீங்கள் செஞ்சு விற்றீங்கன்னா நல்லபடியாக வியாபாரம் ஆகும். நீங்கள் வேணா முயற்சி பண்ணி பாருங்கப்பா அப்படின்னு சொல்கிறா. இந்த யோசனை அவருக்கு சரியா பட்டது. அவரும் இதை செய்கிறாரு. நல்லா ஓடுது. வியாபாரம் நல்லபடியாக போகிறத பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. இதுலேருந்து நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்தையுமே நம்ம யோசித்து செய்யணும். சமயோசித்த புத்தி ரொம்பவே முக்கியம். இப்போது இந்த குழந்தை சொன்ன அந்த ஐடியா அவருக்கு வியாபாரத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் சில யோசனைகள் நமக்கு துணையாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.